ஒரு விஷயமும் இதுல பேசப்படுது. பெரிய பிரதானமான கேள்வியாக, சுந்தர் சிக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க ராஜ்கமல்ல அப்படின்னா, இந்த படமே குறைவான பட்ஜெட்ல இருக்கிறதுனால பெரிய சம்பளம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பேரும் இருக்காங்கன்னு ஒரு சோசியல் மீடியா பூரா ரஜினி பேயா நடிக்க போறாரு, கமலஹாசன் ஒரு பேய், ரஜினி ஒரு பேய், அரண்மனை பார்ட் 5, 6ன்னு அள்ளி விட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, இது வேற கதைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரூட் ஓடிச்சு. இப்போ அவருக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்கன்னா, அவர் அரண்மனை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, நடிகரா இருக்காரு, டைரக்டரா இருக்காரு, ப்ரொடியூசரா இருக்காரு. அந்த அடிப்படையில் அவருக்கு சம்பளம் பேசும்போது அங்கதான் சிக்கல் ஆரம்ப புள்ளியாக உருவானதாக சொல்லப்படுது. இவருக்கு சம்பளம் பேசப்பட்ட சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கலாம்னு சொன்னதாக சொல்றாங்க. ஏன்னா 10 கோடி ரூபாய் அப்படின்றது வந்து சாதாரண காசாங்க. 10 கோடி ரூபாய் ஒரு டைரக்டர் காசு கொடுக்குறான்னு சாதாரண காசா? ஆனா சுந்தர் சிக்கு அது சாதாரண காசு. ஏன்னா ரஜினிகாந்தை வைத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய ஒரு படம் கூலி. இந்த கூலியில லோகேஷ் கனகராஜுக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்ததாக கூறப்படுது. லோகேஷ் கனகராஜ் வந்து ஐடில ஃபைல் பண்ணும்போது தான்